வெல்கம் டு இந்திரா ஸ்டார் கிச்சன். இன்னைக்கு சிக்கன் பிரியாணி பார்க்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு பொருட்கள். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 2 கிலோ அரிசி 2 கிலோ கறி போட போகிறோம். அதுக்கு மாதிரி நல்ல பெரிய பாத்திரமா வச்சுக்கோங்க. அப்போ தான் அரிசி உடையாமல் வரும் நம்மளுக்கு. பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 400 கிராம் கோல்டு வினர் எடுத்துருக்குறோம். அதை ஊற்றிக்குங்க. ஊற்றி நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 25 கிராம் பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சால், 10 ஏலக்காய், 20 கிராம்பு, ஒரு கல்பாசி, இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் காஞ்சதுக்கு அப்புறம் நான் 800 கிராம் வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க, மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்மளுக்கு சீக்கிரம் வதங்கி வரும். நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும். எவ்வளோக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வருதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பிரியாணி டேஸ்ட்டு கொடுக்கும். இஞ்சி 200 கிராமு, பூண்டு 150 கிராமு, இதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு 10 பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா வதங்கணுன்னா ஒரு 10 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நம்ம இஞ்சி பூண்டையும் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் வரணும். இஞ்சி நம்ம அரைச்சி வச்ச 350 கிராமும் போட்டாச்சு. 200 கிராம் இஞ்சி, 150 கிராம் பூண்டு, இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடி பிடிக்கும். நல்லா கை விடாமல் நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. மீடியம் சிம்மில் வச்சு நல்லா கலரி விடுங்க. பாருங்க, நல்லா கலரி விட்டாச்சு. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 2 கைப்பிடி புதினா, இதெல்லாம் போட்டு ஒன்று சேர்த்து நல்லா கலரி விடுங்க. நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. இந்த பாருங்க, நல்லா கலரி விட்டாச்சு. நம்ம 2 கிலோவுக்கு 600 கிராம் தக்காளி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாவே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி போட்டு இதுவும் நல்லா கலரி விடுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. 2 கிலோவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் தக்காளியெல்லாம் நம்மளுக்கு வதங்கி சீக்கிரம் மசித்து வரும். அதனால நம்ம இந்த சைஸ்லேயே உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா தக்காளி வேக ஆரம்பிச்சிருச்சு. தயிர் 100 கிராம் ஊற்றிக்கலாம். 2 கிலோக்கு 100 கிராம் தயிருங்க. தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி தயிர் எல்லாமே நம்மளுக்கு ஒன்று சேர்ந்து எல்லாம் வந்துருச்சு. 25 கிராம் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பிரியாணிக்கு கொஞ்சம் கூடுதலாக காரம் இருந்ததுங்க, நல்லா பிரியாணி டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் நம்மளுக்கு. அதனால் காரம் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க தான் நம்ம காரம் கம்மியாக போடுவோம் இல்லைங்களா. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இங்கே பாருங்க, தக்காளி நம்ம வெங்காயம் போட்ட அடையாளமே தெரியல பாருங்க. அது மாதிரி வெங்காயம் நல்லா வதக்கி விடணும். நம்ம கறி போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா தொக்கா வந்தோன்னா நம்ம கறி போட்டுடலாம். 2 கிலோ கறிங்க, 2 கிலோ அரிசி, 2 கிலோ கறி, இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. கறி போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கறியில் எல்லா மசாலாவும் நம்மளுக்கு ஒன்று சேர்ந்து வரணும். இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வந்துச்சுங்கன்னா இது பாருங்கள், ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த கறியில் மசாலா எல்லாமே நம்மளுக்கு ஒரு நல்லா கறி சாப்பிடும் போது சப்புன்னு இல்லாமல் அந்த ருசியாக இருக்கும். கறி காரம் கீரம் எல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் மூடி போட்டு நல்லா கொஞ்சம் வேக விட்டுக்குங்க. சிம்மில் வைங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி மூடி திறந்து திருப்பியும் கிளறி விடுங்க. இப்போங்க நல்லா கிளறி விட்டாச்சு. அந்த கறியும் நல்லா வெந்து வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம 2 கிலோ அரிசிக்கு 4 லிட்டர் தண்ணி ஊற்றணும். நீங்கள் 3.25 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 கிலோவுக்கு கரெக்டான அளவு. நம்ம வீட்டு அரிசினா கரெக்டாக 2 கிலோவுக்கு 4 லிட்டர் தண்ணி ஊற்றுவோம். இது பிரியாணி அரிசின்றனால ஒரு 1/4 லிட்டரு கம்மி பண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலரி விடுங்க. கலரி விட்டு மூடி போட்டுருங்க. ஒரு லெமனு, நான் 2 கிலோவுக்கு ஒரு லெமன் பெரிய சைஸாக எடுத்துருக்கிறேன். அதை கட் பண்ணி நல்லா பிழிஞ்சி
அந்த பிரியாணியோட ஊற்றிக்கலாம். இந்த சைடு நம்ம தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் லெமன் ஊற்றுனீங்கன்னா அரிசி உடையாமல் நம்மளுக்கு நல்லா வரையாக வருங்க. அதனால தான் நம்மளுக்கு தண்ணி ஊற்றிட்டு லெமன் ஊற்றுறோம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம். எல்லா அரிசியும் ஒன்றா போட்டாச்சுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பு ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. நம்ம தண்ணி ஊற்றினாலே அடுப்பு ஃபாஸ்ட்டாக வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், வெந்து வந்துடுச்சு. இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும்போது நம்ம தம் போடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் தண்ணியை சுண்டணுன்னா நம்ம தம் போட்டுடலாங்க. இந்த மெத்தடில் செய்யுங்க. கல்யாணி வீட்டு பிரியாணி மாதிரியே இருக்குங்க. பாருங்கள், கரெக்டாக வந்துச்சு. சாப்பாடை கொஞ்சம் இந்த கரண்டி வச்சு கொஞ்சம் அழுத்தி விடுங்க. தண்ணி லைட்டாக மேலே தெரியணும். இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. ஒரு தவா ஒன்று வச்சுக்கோங்க. நம்ம இரும்பு தவா மாதிரி வச்சுக்கோங்க. வேஸ்ட்டு தவாவாக வச்சுக்கோங்க. தவா நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்ச தம் பிரியாணி தூக்கி தவா மேலே வச்சிடலாம். ஒரு துணி தம் போடுறதுக்கு நம்ம துணி ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி துணியை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி துணியை வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே மூடி போட்டுருங்க. மூடி போட்டு வெயிட்டான தண்ணி கொஞ்சம் நல்லா வெயிட்டான பாத்திரம் கொஞ்சம் எடுத்து மேலே வச்சுருங்க. 5 நிமிஷம் ஹை ஃபில்லில் வைங்க. 5 நிமிஷம் ஸ்லோவாக வைங்க. அவ்வளோதாங்க, பிரியாணி ரெடி. தம் போட்டு நம்ம சாப்பாடு இறக்காச்சு. இங்கே பாருங்கள், நம்ம தண்ணிலாம் சுண்டி இந்த மாதிரி வந்துட்டுருக்கோம். இந்த டைமில் நம்ம துணிலாம் எடுத்துட்டு சாப்பாடு இறக்கி கீழே வச்சு நம்ம கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக கிளறுங்க. நம்ம ஏன்னா சூட்டில் சாப்பாடு கிளறும் போது கொஞ்சம் உடைய ஆரம்பிக்கும். அதனால் சைடில் கரண்டி வச்சு கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி அள்ளுங்க. சாப்பாடு நம்மளுக்கு முழுசாக உடையாமல் நல்லா வரையாக கிடைக்கும் சாப்பாடு நம்மளுக்கு. நான் கலர் 2 கலராக தேவைன்னா லைட்டாக கலர் போட்டிருக்கிறேன். தண்ணி ஊற்றி. இங்கே பாருங்கள், நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பிரியாணி எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.